வெல்கம் டு வீடியோ டுட்டோரியல் இன் tamil.blogspot.com. இந்த டுட்டோரியலில் வந்து ஒரு குட்டி ப்ரோக்ராமை ரன் பண்ண தேவையான பேசிக் கான்செப்ட் மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஆட் ஆர் டெலீட் பிரைம் நம்பர் விஃபனாக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ப்ரோக்ராமையாவது PL/SQLல நாம் போடணும்னா அதுக்கு பேசிக்காக வந்து நமக்கு வந்து ஒரு 5 தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்ட்ரக்சர், செகண்ட் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், அடுத்து வந்து என்னென்னா அதில் யூஸ் பண்ண போகிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னது, அடுத்து அவுட்புட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இன்புட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அடுத்து வந்து அதை எப்படி நம்ம வந்து ஆரக்கில் ரன் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து என்னென்னா ஆரக்கிள் சாஃப்ட்வேர் அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அடுத்து இன்ஸ்டால் பண்ண பிறகு ஆரக்கிளில் வந்து எப்படி லாகின் பண்ணுறது, இந்த 8 விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்மால் ப்ரோக்ராமையாவது நம்ம வந்து நம்ம PL/SQLல போட முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா PL/SQL ஸ்ட்ரக்சர் என்னது. PL/SQLல வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளாக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அதில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பிளாக்காக இருக்கும். இதில் மொத்தம் 3 பிளாக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பிளாக் அது பார்த்துருக்கலாம். அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டபிள் பார்ட், அடுத்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்ட். இதில் வந்து இந்த டிக்ளரேஷன் பார்ட்டும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்ட்டும் வந்து ஆப்ஷனல். அது நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இந்த எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து எப்படி வந்து ப்ரோக்ராமிங்கில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா டிக்ளேர் கண்டிப்பாக போடணும். அடுத்து வந்து இந்த டிக்ளரேஷன் கீழே என்ன வரும்னா நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணோம்னா இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் தான் என்ன செய்ய முடியும்னா டிக்ளேர் பண்ண முடியும். இது நம்ம என்ன செய்யணும்னா திடீர்னு ஏதாவது டிக்ளேர் பண்ணோம்னா பண்ணவே முடியாது. நம்ம எல்லா டிக்ளரேஷனையும் இந்த டிக்ளேர் பார்ட்டில் தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். மற்ற இந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் நம்ம பிகின் பார்ட்டில் வைக்கிறோம். சப்போஸ் எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த எக்ஸப்ஷன் பார்ட்டில் வைக்கிறோம். கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம வந்து என்னென்னா இந்த எண்ட் அண்டு செமிகோலன். இது வந்து ப்ரோக்ராமில் எப்படி தெரியும்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து டிக்ளரேஷன் பார்ட் கீழே வந்து நீங்கள் டிக்ளரேஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். பிகின் பார்ட், இந்த பிகின் பார்ட்டுக்கும் இந்த எக்ஸப்ஷன் பார்ட்டுக்கு இடையில வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லைன் ஸ்டேட்மெண்ட்டை என்ன செய்யலாம், அடிச்சுக்கலாம். இந்த எக்ஸப்ஷன் கீழே வந்து நீங்கள் எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் வந்து எக்ஸப்ஷன் தேவையில்லைன்னா இதை நீங்கள் தேவையில்லை, இதை நிப்பாட்டிக்கலாம். சப்போஸ் டிக்ளரேஷனும் உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் என்ன தேவையில்லை, டிக்ளரேஷன் தேவையில்லை. அதாவது என்னென்னா நம்ம வெறும் அவுட்புட் மட்டும் கொடுக்க போகிறோம், ஹாய் வெல்கம் அந்த மாதிரி மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா அதில் டிக்ளரேஷன் தேவையில்லை. அப்போ இருக்கும்போது நம்ம பிகின் எண்ட் இது மட்டும் போட்டால் போதும். அடுத்து வந்து என்னென்னா இந்த எண்டு பக்கத்தில் செமிகோலன் வைக்கணும். அதுக்கடுத்து என்னென்னா அந்த எண்டு கீழே இந்த நியூ லைனில் வந்து ஒரு ஸ்லாஷ் வைக்கணும், பேக் ஸ்லாஷ். ஓகேவா? இது எதுக்கு நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராமோட லாஸ்ட் லைனை வந்து முடிவு பண்ணுறது இந்த ஸ்லாஷ் தான். இது இல்லாட்டி இந்த ப்ரோக்ராம் வந்து முடிவடையாது. ஓகேவா? அடுத்த பாட்டில் வந்து இதை பற்றி மிச்சத்தை பற்றி பார்ப்போம்.